நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பின்பதாக கல்லூரியினுடைய மைய கட்டடத்திற்கு முன்பாக இன்றைய மாலை வந்தோம். அழகான காட்சிகளை உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மேகக்கூட்டம் எவ்வாறு நகர்ந்து செல்கிறது என்பதை பாருங்கள். அது நகர்கின்ற விதமே மிக ரம்மியமாக இருக்கிறது பார்ப்பதற்கு. இது கல்லூரியினுடைய முகப்பு பகுதி. இதுதான் கல்லூரியின் மைய கட்டிடம். இதற்கு அருகாமையில்தான் மாலை நேரத்திலே நடைப்பயிற்சிக்காக வருகின்ற இடம் இது. இங்கே ஒரு சிலுவையினுடைய வரைபடத்தை பார்க்கிறீர்கள். இதுதான் ஜயன்ட் கிராஸ், மிக பெரும் சிலுவை என்று அறியப்படுகிறது. இதனுடைய கட்டுமான பணியை கல்லூரியும் மிசோரம் செனாடும் இணைந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இந்த பணிகள் நடைபெறும். ஏற்கனவே இதற்கு அருகாமையில் ஒரு பார்வை மாடம் ஒன்று இருக்கிறது. இதற்கு சரியாக வலது பக்கத்தில் இந்த ஜயன்ட் கிராஸ் கட்டடப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே இந்த பணிகள் நிறைவடையும். ஏறக்குறைய 159 அடி உயரம் கொண்ட இந்த சிலுவையானது கட்டப்பட்டு வருகிறது. இங்கிருந்து ஒட்டுமொத்த ஐஸ்வால் நகரத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரே பார்வையில். இது நம்முடைய தொலைக்காட்சிகள் காட்டுவது போல, கழுகு பார்வை என்று சொல்வது போல, இது ஒரே பார்வையில் நீங்கள் ஐஸ்வால் நகரத்தை பார்க்க முடியும். இது மட்டும்தான். இதுதான் ஐஸ்வால் நகரம். ஒரு மலை, அவ்வளோதான். இதுதான் இந்த மாநிலத்துடைய தலைநகராகவும் அறியப்படுகிறது. கடந்த 12 நாட்களுக்கு மேலாக மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. இன்று மதியம் சற்று மழை பெய்து தற்பொழுது மழை இல்லாததினால் இந்த மாலை நேரம் சூரியன் மறைகின்ற காட்சிகளை உங்களுக்காக வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடிகிறது. எவ்வளவு மிக சிறப்பான முறையிலே அழகாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே மலைகளின் நடுவே மேகக்கூட்டங்கள் படுத்து கிடப்பது போல, படுத்து உறங்குவது போல காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில்தான் சற்று தூரத்திலே நீங்கள் பகல் நேரத்தில் பார்த்தால் நன்கு தெளிவாக இருக்கும். அங்கே தான் ஐஸ்வால் நகரத்துடைய விமானத்தளம் இருக்கிறது. ஏறக்குறைய இங்கிருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே இந்த இடம் உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மிக அற்புதமான ஒரு இடம் இது. ஒட்டுமொத்த நகரத்தினுடைய காட்சிகளை பார்ப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு இடம். இங்கிருந்து நீங்கள் கல்லூரியுடைய முகப்பு பகுதியை பார்க்கிறீர்கள். கட்டுமான பணிகள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் சமீரா சகிரா இங்கே வந்தவுடனே இந்த மண்களிலே ஏறி விளையாடுவது வழக்கம். இருவரும் குதித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தான் முடிந்த அளவிற்கு நாங்கள் மாலை நேரத்திலே பயிற்சிக்கு வருவோம். ஆனால் இன்றைக்கும் அதிகமான குளிர் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சற்று நேரம் நடைபயிற்சி செய்யலாம் என்று வந்திருக்கிறோம். வாருங்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து ஐஸ்வாலுடைய நகரை ரசியுங்கள். இந்த தளத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த மிகப்பெரிய சிலுவை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தினுடைய எங்களுடைய கல்லூரியின் மைய கட்டிடத்திற்கு எதிரே ஒரு இடம் இருக்கிறது. அது சற்று நடப்பதற்கு வசதியான ஒரு இடம். அதிலே நடப்பதற்கு வசதியாக இருக்கும். இதற்கு கீழே இது ஐஸ்வால் நகரத்தினுடைய மற்றொரு பகுதி. அந்த ஏற்கனவே காட்டிய பகுதியினுடைய இன்னொரு பிரிவு. இங்கே நீங்கள் பார்க்கிற பகுதி மிக பழமையான வீடுகள், கிராமங்கள் இருக்கிற ஒரு பகுதி. கீழே இங்கே ஒரு கட்டடம் இருக்கிறது. இங்கே இந்த இடத்துல ஒரு கட்டடம் வருகிறது. இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த நான் உங்களுக்காக விரலை
காட்டுகிறேன். இந்த கட்டடமானது ஒரு கத்தோலிக்க திருச்சபை, சென்ட் பால்ஸ் சர்ச் என்று சொல்வார்கள். இதிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற குளித்தலை பகுதியிலிருந்து ஒரு ஃபாதர் ஆரோக்கியசாமி என்பவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதிலிருந்து அப்படியே நீங்கள் செல்வீர்களானால் அந்த எதிர்ப்பக்கமாக ஒரு மலை இருக்கிறது. அதற்கு பிறகு முத்தி மலை, முத்தி கிராமம் அங்கே இருக்கிறது. தான் மிக பழமையான கிராமம். அந்த கிராமத்திற்கு மேலே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, அங்கே ஒரு சிலுவை இருக்கிறது. பார்ப்பதற்கு மிக அற்புதமான இடம். அங்கிருந்தும் இந்த ஐசால் சிட்டியை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு உங்களுக்காக இந்த பதிவிடுகிறேன். நண்பர்கள் பார்த்து ரசியுங்கள். மிக அற்புதமான ஒரு மாநிலம், அமைதியான ஒரு மாநிலம், மிக நல்ல மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநிலம். எனவே வாய்ப்பு இருக்கிறவர்கள் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த இடங்களை பார்வையிடலாம். இந்த பதிவை பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு மிசோரம் பற்றிய பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாய்ப்பு இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அழைப்பு கொடுங்கள். நன்றி. மிக சிறப்பான சூரிய மறைவு காட்சி நடைபெறுகிறது. நேரம் கருதி அதை நான் இப்பொழுது ரெக்கார்ட் செய்யவில்லை. இன்னொரு முறை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் செய்கிறேன். நன்றி.